உங்களுடைய வழிபாடுகளுக்கும் இந்த தடையும் நீதிமன்றம் மல்லாகம் வழக்கிழக்கும் ஏஆர் 19-30-25 வழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், வழக்கறிஞர் நடராஜா காண்டிபன், வழக்கறிஞர் கனகரத்னம் சுபாஷ், சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சார்ஜன் சுகுமாரி, வாசு சுதாகரன், செல்வத்துறை பொன் குணரத்தினம், நாகேந்திரன் கோபிநாத், சவுந்தரநாயகம் ராஜினி, வேலன் சுவாமி, ஆரோக்கியநாதன் தீபன் டிலிஷன், ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவி, நிரஞ்சன் கலைவாணி, மதியரசன் கிருஷாந்தி, கிரிதரன் கிருபா, சதாசிவம் சுதாகரன், துளசிகரன் கலைவாணி, ரஞ்சன் நடீஷன், ரஞ்சன் சுதர்ஷன், ஜெயக்குமார், ரஜினிகாந்த். கட்டளை பலாலி போலீஸ் பிரிவு உட்பட J250 தையிட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திஸ்ஸமகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர் குறிப்பிட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் 2025 6 மாதம் 9, 2025 6 மாதம் 10, 2025 6 மாதம் 11 ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு 106 3ஆம் ஓரின் கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது. මොකද ඒගොල්ලන්ගේ ඩ්‍රයිවර්ස්ලා මේ ක්ලීනර්ස්ලා එහෙම කන්ඩක්ටර්ස්ලා එහෙම බොහොම මේ සාමකාමීව අපිත් එක්ක කටයුතු කරන මිනිස්සු පිට එන ගන්න. ඒ වගේ මේ දකුණේ වෙසක් දවසනේ වෙසක් සෝල් කියන අපි කින් செல்வராஜா கஜேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் கேகேஎஸ் பகுதியிலே தையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான 150 பரப்பு காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிக பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது. சட்டம் என்பது ஒருமனை பெரும்பான்மையின சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தானா சட்டம்? தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது. இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்திருந்தார். இங்கே கட்டுமானங்கள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை. இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு சிறப்பு விழா நடைபெறும் என்ற நிலையில் இந்த மக்களுக்கு தெரியவந்தது இங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது, திறக்கப்பட இருக்கிறது. அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம். நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல, மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது. அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும்
பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள். வருடந்தோறும் நடைபெறுகின்ற வெசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். நைனாதீவிலே விகாரை இருக்கிறது, அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள். எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும். அதென்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். දකුණේ මේක සම්බන්ධයෙන් කියන්නේ ඔබතුමන්ලාගේ මැදිහත් වීම සම්බන්ධයෙන් දේශපාලන මුරුවරක් මේක ගන්නවා කියන එක. මේ ඔබ දේශපාලඥයෙක් විදිහට මොන හේතුවටද මෙතන කියන්නේ මේ මිනිසුත් එක්ක මේ විරෝධතාවය දිගටම කරගෙන යන්න කියන එක චෝදනාවක් විදිහට. දකුණේ සමාජයේ මාධ්‍යවල මේ ප්‍රවෘත්ති කියනවා දකුණේ මිනිස්සු කියන චෝදනාවක් මේක. අයි මේකට දේශපාලන මුහුණුවරක් ගන්න කියන එක. ඒකට හේතු කොට පැහැදිලි. அதாவது தெற்குல இருக்கின்ற ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று தான் இது சம்பந்தமான செய்திகள் போகும்போது தீர்ல ஏன் இந்த அரசியல்வாதி இருக்கிற வராங்க, ஏன் இந்த அரசியல்வாதி இருக்கிற அவங்க காணி கொடுக்கணும் இல்லை, ஏன் அவங்க இங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான கேள்வி ஒன்று வருது. அதே போல் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அரசாங்கத்தில் தரப்புலையும் அவங்க சொல்லியிருக்காங்க சில அரசியல்வாதிகள் இதை மையமாக வைத்து அரசியல் செய்கிறாங்க. அவங்களுடைய பாராளுமன்றமாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்றத்தில் இதை மையமாக வச்சு தான் அவங்க அரசியலே செஞ்சாங்க. எனவே அவர்கள் வேறு விதமான அஜெண்டாவோடு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது சம்பந்தமாக என்ன அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இப்போ நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், சரி நாங்கள் வந்து அரசியல் லாபத்துக்கு நாங்கள் கதைக்கிறோம் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டு வந்து இது காணி தனியார் காணி, இந்த காணியினுடைய உறுதிகள் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குது, கட்டடம் சட்டவிரோதமானது. இந்த விடயங்களை ஆராய்கிற பொழுது இன்றைக்கு வந்து தேசிய நல்லிணக்கணத்துக்கான அலுவலகமே வந்து சொல்லி இருக்கிறது வந்து அந்த காணி தனியாருடைய காணி, கட்டடத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னால் அது சட்டவிரோதம். அப்போ நாங்கள் இல்லைன்றதை கொடுப்போம். சட்டவிரோதம் அந்த நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையான்றது ஆராய்ச்சி தீர்வை கொடுத்திருந்தால் 22 வருஷமாக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை. அப்போ அதை செய்கிறத விட்டு போட்டு வந்து குரல் இல்லாத மக்கள், இந்த மக்களுக்கு குரல் இல்லை. இங்கே இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த அதில் புலனாய்வு பிரிவு படுத்து கிடக்குது வந்து. அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, மக்களுக்கு குரல் வெளிப்பட்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில் அதுக்கு தானே மக்கள் தேர்தலில் வந்து பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய கடமையை வந்து நாங்கள் செய்கிறோம். அந்த மக்களுக்கு இந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்குறது எங்களுடைய கடமை. நாங்கள் 2 வருடமாக போராடுறோம். 2 வருடமாக இங்கே சிங்கள மக்கள் வந்து போயினோம். யாருக்கும் நாங்கள் இந்த தீங்கையும் ஏற்படுத்தி வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில், ஆனால் ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு இங்கே நடக்குதுன்றதை வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2 வருஷத்தால் தான் நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க உலகானே. அப்போ இது இன்னும் 2 வருஷம் நடத்த வேண்டியிருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். ஏன்னா அந்த மக்களுக்கு குரல் இல்லை, நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். மற்றது சொன்ன குற்றச்சாட்டு சரியாக உண்மையாக பொய்யான்றதை வந்து முதல் ஆராயணும். அது 100% உண்மையான குற்றச்சாட்டு. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு ஜனவரி 31 வந்த பொழுது அந்த இடத்துல வந்து ஜனாதிபதிகிட்ட இந்த கோரிக்கை வைத்த பொழுது வந்து ஜனாதிபதி வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல. இல்லை அதில் வந்து தங்களுடைய அந்த கோயிலுக்கு உரித்திருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஏனென்றால் அது சட்டவிரோதம்ன்றது ஜனாதிபதிக்கு தெரியும். இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால், இப்போ போலீஸ் வந்து இந்த விடயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முற்றுமுழுதாக எதிராக தான் இருக்குது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த மக்கள் தனியாக போராட படிக்கிறீங்களில் வந்து அவர்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்து அவர்களை வழக்குகளில் போட்டு சிக்க வச்சு வந்து வேறு விஷயங்களில் வந்து சிக்க வச்சு அவர்களை இந்த போராட்டத்தை அந்த உரிமை ஆணிக்கு உரிமை போடுற விஷயத்திலிருந்து மௌனிக்கப்படுற முயற்சிகளை செய்யல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னொரு விஷயம் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ மற்றது வந்து இப்போ அனுரகுமார திசாநாயக்கா வந்து இந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறது, அவர் ஒரு அடிப்படை நேர்மையற்ற ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி என்பதை அவர் காட்டுறார். இரண்டால் இந்த தென்னிலங்கையில் வந்து அவர் இந்த பதவிக்கு வந்தது அந்த 40 வருஷமாக தெருவில் நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து தான் அவர் பதவிக்கு வந்தவர். அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அப்படின்னால் ஒரு உண்மை இல்லாத பொய்களை சொல்லித்தான் தெருவில் நின்று போராட்டங்கள் நடத்தினவராக. තුමා කියනවා අපි අලුතෙන් කිසිම තැනක පන්සලක් හදන්න ඉඩ දෙන්නේ නැහැ නීති විරෝධී දේවල්. අපි මේක ගැනත් ඉදිරියට ක්‍රියාත්මක කරනවා. මෙතනින් මේ ප්‍රශ්නේ තාම සංකීර්ණයි. මේක දැන් ඒ කියන්නේ ආගමක් එක්ක තියෙන ප්‍රශ්නයක්. ඒ නිසා අපිට එකපාරට සෙන්සිටිව් දේවල් අත ගන්න බෑ. නමුත් අපිට මේකට විසඳුමක් දෙනවා අනිවාර්යෙන් කියලා ඒගොල්ලෝ පොරොන්දුවක් වෙලා තියෙනවා. ඉතින් වර්තමාන ආණ්ඩුව කෙරෙහි දැන් පැවැත්ලා මාස 6ක් විතර වෙනවා. ආණ්ඩුව කෙරෙහි විශ්වාසයක් මේ ජනතාවට තියෙනවද මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් දෙයි කියලා? இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த அரசில்?
இந்த காணியை விட்டு தெரிவிக்கணும் வந்து விமல் ரத்நாயகா சொல்லியிருக்கிறார். இப்படி இனி வருங்காலங்களில் இப்படி நிலை விகாரைகள் அமைக்கப்பட மாட்டாது. இது ஒரு பெரிய மிக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. இது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ உண்டு இது. ஆகவே இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் இதில் ஒரு சாதகமான முடிவை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை. எங்களோட உரிமைகளை நாங்கள் போராடித்தான் பெற வேணும்ன்றதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதில் சென்சிட்டிவ் இஷ்யூ கொண்ட பேச்சுக்கிடம் இல்லை. ஏன்னா சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான். அது சிங்கள மக்களுக்கு என்றால் அது ரத்தம், எங்களுக்கு என்றால் தக்காளி சட்னி என்ற மாதிரி இருக்கலாம். அது சட்டவிரோதமான விஷயத்தை வந்து இவர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை கலைந்து மதவாதத்தை கலந்து ஒரு சட்டத்தினாட்சியை கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கை தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேணும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்படுறதுக்கு வந்து இந்த சட்டவிரோதமான விஷயம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதில் முதல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ இல்லையா? இப்போ தோற்று போயிருக்கிறோம்னா இப்போ இல்லையா? மக்களுக்கு வந்து இந்த விகாரியை இந்த விகாரியை அகற்றி காணியை விடுவிப்போம் என்று சொல்லித்தான் வென்றவர்கள். ஆனால் அது செய்யப்படையில் என்றபடியே தான் இந்த முறை இவர்கள் தோற்றவர்கள். வெசாக் தினம் 12ஆம் தேதி இந்த இடத்திலே ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை திரித்து இந்த போலீஸார் பலாலி ஓய்சி தலைமையிலே வந்திருந்த போலீஸார் செய்தியை தென்பகுதியிலே பரவவிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி என்பது இந்த என்சிஜி தனியார் பஸ் ஒன்று கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான சேவையிலே நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே அந்த என்சிஜி பஸ்ஸிலே தான் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயணிக்கிறார்கள். என்று சொன்னால் அதனுடைய சேவை மிக திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த மக்களினுடைய காணியில் அவர்கள் தரிப்பிடத்துக்காக நிறுத்தி போட்டு காலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மாலையில் எடுத்து கொண்டு போகிற ஒன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இதை பல முறையும் வாய் மூலமாக இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் இங்கே இந்த மக்கள் இதில் போராடுறபடியே எங்களோட முறைப்பாடுகளுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. அந்த வகையில் அன்றைக்கு பஸ்ஸில் அது மொரட்டுவிலிருந்து காங்கேசுமுறைக்கு வருகிற A9 வீதியூடாக வருகிற இலக்கம் 15 அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அனுமதியை பெற்ற வாகனம் ஒன்று. உங்களுக்கு இந்த பாதையை பார்த்தா தெரியும் இப்போ எப்படி இந்த பாதை நொறுங்கி இருக்குன்னு. அது ஒரு ஹெவி வெஹிக்கிள் கேட்டகரிக்கு வர சூப்பர் லக்ஸரி பஸ். அப்போ நாங்கள் அதில் இவர்கள் இங்கே திரும்புறதுக்கு வந்து ஸ்லோ பண்ணி நிற்கக்குள்ள நாங்கள் அந்த டிரைவருக்கு நான் கேட்டேன், நாங்கள் எல்லோரும் போயிட்டு வர பஸ் இது இப்போ நீங்கள் வெறும் பஸ்ஸாக கொண்டு வந்து நீங்கள் இந்த காணிக்கில் பார்க் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை, இதை தயவு செய்து நீங்கள் எடுக்க வேணும்னு அங்கே இருந்து. அப்போ அங்கே அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கின கண்டக்டரே தான் இந்த போலீஸார் வச்சுருக்கிற அந்த தடையை தூக்கி போட்டுட்டு அவர் பஸ்ஸை உள்ளுக்கு எடுக்க வலிக்கிற அங்கே இருந்து போலீஸார் ஓடியந்து இதை தவறாக சித்தரித்து பௌத்த மக்களை தென்பகுதியிலிருந்து கொண்டு வந்த பஸ் என்று சொல்லியும் அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பி விட்டுட்டோம் என்று சொல்லி அந்த பஸ் அதுக்கு பிறகு இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தது. அந்த பஸ் இதால் உள்ளுக்கு போனதும் எங்களிடம் இருக்குது. ஆகவே அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் வர செய்தி மிக முக்கியமானது. அந்த 15 இலக்கம் கொண்ட என்சிஜி பஸ் கொழும்பிலிருந்து கொண்டு வந்த மக்கள் எல்லாம் வீடுகளில் இறக்கி அந்த ஸ்டாண்டுகளில் இறக்கிட்டு இங்கே அந்த வெறுமனையான ஒரு பஸ் இங்கே வந்தது. அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் காட்டியும் ஒரு தடை உத்தரவை எனக்கு எதிராக ஒரு வழக்கம் போடப்பட்டு நான் பிணையில் நிற்கிறேன். தென்பகுதிக்கு ஒரு 3 மில்லியனுக்கு மேலே ஒரு வியூஸ் போயிருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லுது දෙමළ අන්තවාදීන් තිස්ස රජමහා විහාර ඉදිරිපිට වෙසක් දවසේදී යකා නැටුවා. என்றால் வெசக் தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடினார்கள் என்ற செய்தியை தென்பகுதிக்கு கொடுத்துருக்குறேன். இதில் இவர்கள் இப்போ எங்களுக்கு இந்த போலீஸோ இந்த நீதித்துறை என்ன செய்ய வேணும்ன்றதுனால இந்த பஸ் உண்மையாக வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை கூப்பிட்டு கேட்க வேணும். நீங்கள் அன்றைய தினம் அதில் நிரப்பி கொண்டு ஆக்களை கொண்டோ ரக்கினீங்க, எத்தனை பேரை இங்கே ரக்கினீங்க, எத்தனை பேரை திருப்பி ஏற்றி கொண்டு போனீங்க என்ற விஷயங்களை தேடி பார்த்தா தெரியும். நாங்கள் இந்த பஸ் இதில் 2 வருஷமாக இதில் போராடுறோம். எத்தனையோ தென்பகுதி மக்கள் அப்பாவி மக்களை கொண்டு வந்து அந்த பஸ்கள் உள்ளுக்கு கொண்டு போய் பார்க் பண்ணி அவர்கள் இருந்து குளித்து தங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஏறி போயினோம். நாங்கள் அந்த இடங்களில் மக்களுக்கு எங்களுடைய இந்த அநியாயம் நடந்திருக்கிற அநியாயத்தை தான் சொல்லுறமே ஒழிய அந்த பஸ்ஸுகளை நாங்கள் இன்றைக்கும் திருப்பின இல்லை. இந்த இதில் இன்றைக்கும் ஒரு நீதிமன்ற கட்டளையை கொண்டு வந்து ஒட்டி போட்டு பலாலி ஓய்சி மிரட்டி போட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த வந்த மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். தென்பகுதிக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறோம். 12ஆம் தேதி நாங்கள் செய்தது வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லை. அந்த பஸ் வந்து இதுக்குள்ள பார்க் பண்ணக்கூடாது, ஒரு தனியார் பஸ், இது பொதுமக்கள காணி, நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு இதை செய்யாதீங்க உண்டு. ஆகவே இது வேண்டுமென்றே செய்யப்பட்டு கடந்த 1 மாசமாக நீங்கள் சிங்கள மீடியாக்களை போய் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த போசோனுக்கு எழும்பி வாங்கோ திஸ்ஸவிகார பறிபோகுது, எங்களுடைய பௌத்தர்களுடைய உரிமை பறிபோகுதுன்ற கோஷத்தை போட்டு இதே வீடியோ என்னுடைய படத்தோடு இருக்கிற அந்த வீடியோவுக்கு பின்னால் போகிறது இது மட்டும்தான்.
இப்படியான இந்த போலீஸாரையும் இந்த இராணுவத்தினருடைய இந்த அரச கட்டமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது. அதை நாங்கள் மக்களுக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு இருக்கிற இங்கே இதில் இருக்கிற பணி தென்பகுதியிலிருந்து வர மக்கள் அது 1000-ஆகவோ 10,000-ஆகவோ லட்சமாகவும் இருக்கலாம். அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும். சிங்கள பௌத்த மக்கள் புசோன் தினத்துக்கு இங்கே வரணும் என்று சொன்னால் அவர்களை நாங்களும் இருகரத்தோடு வரவேற்கிறோம். இங்கே வந்து நீங்கள் கும்பிட போறீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்து இதில் இருக்கணும்ன்ற விஷயத்தை அறிஞ்சு கொண்டு போகும். உண்மையான பிரச்சனையை கொண்டு போகும். என்னடா இந்த பொய்யான புனையப்பட்ட சமைக்கப்பட்ட செய்திகளை இந்த போலீஸார், சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸார் இந்த செய்தியை கொடுத்துருக்கார்கள் என்றுதான் எங்களுடைய விளக்கம்.